கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 25ஆம் நாளன்று கோடிக்கணக்கான மக்கள் கிறிஸ்மஸை கொண்டாடுகிறார்கள். சபைகள் வண்ண விளக்குகளால் ஒளிர்கின்றன. வீடுகள் அலங்கரிக்கப்பட்டு கிறிஸ்மஸ் ட்ரீயை சுற்றி வண்ண விளக்குகள் போடப்பட்டு குடும்பங்கள் ஒன்று கூடி மகிழ்கின்றன. கிறிஸ்துமஸ் கீதங்கள் காற்றில் ஒலிக்கின்றன. ஆனால் இங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இயேசுவின் பிறந்த தேதியாக டிசம்பர் 25ஐ பைபிள் ஒருபோதும் குறிப்பிடவில்லை. ஒருமுறை கூட பதிவு செய்யவில்லை. இதை குறித்து பைபிள் நமக்கு பதில்களை தருகிறது. அதன் பக்கங்களில் இயேசு உண்மையில் எப்போது பிறந்தார் என்பதை காட்டும் தடயங்கள் மறைந்துள்ளன. ஆலயத்தின் பழங்கால நாட்காட்டிகள், வயல்வெளிகளில் இருந்த மேய்ப்பர்கள், ரோமானிய பேரரசரின் கட்டளைகள், ஏன் வானத்திலுள்ள நட்சத்திரங்கள் அனைத்தும் உண்மையான தேதியை சுட்டிக்காட்டுகின்றன. பைபிளிலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் வரும் உண்மையான தடயங்கள் நாம் கண்டுபிடிப்பதற்கு மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இருக்கிறது. அது அந்த சிறப்பான இரவை பற்றிய உங்கள் பார்வையை மாற்றும். நீங்கள் அறிந்திருப்பதாக நினைக்கும் சரித்திரம் இப்போது இன்னும் சுவாரஸ்யமாக போகிறது. ஏனென்றால் பிதாவாகிய தேவன் தன் குமாரனை நம் உலகத்திற்கு அனுப்பிய போது எதுவும் தற்செயலாக நடக்கவில்லை. பைபிள் உண்மையில் என்ன சொல்கிறது என்பதிலிருந்து தொடங்குவோம். இயேசுவின் பிறப்பை அறிவிக்க தேவதூதர்கள் தோன்றிய போது மேய்ப்பர்கள் தங்கள் ஆடுகளை கண்காணித்துக் கொண்டிருந்ததாக லூக்கா நமக்கு சொல்கிறார். கிழக்கிலிருந்து ஒரு நட்சத்திரத்தை பின்தொடர்ந்த சாஸ்திரிகளை பற்றி மத்தேயு நமக்கு சொல்கிறார். ஆனால் இந்த இரண்டு நற்செய்திகளும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட தேதியை கொடுக்கவில்லை. குறிப்பிட்ட மாடம் என்று எதுவும் சொல்லவில்லை. சரியான நாள் ஒருபோதும் குறிப்பிடப்படவில்லை. அப்படியானால் டிசம்பர் 25 எங்கிருந்து வந்தது? இயேசு இறந்து சுமார் 300 ஆண்டுகளுக்கு பிறகு பேரரசர் கான்ஸ்டன்டீன் த கிரேட் காலத்தில் இந்த தேதி ஒரு பாரம்பரியமாக மாறியது என்று வரலாறு காட்டுகிறது. ரோமானியர்கள் ஏற்கனவே டிசம்பர் 25 அன்று ஒரு பெரிய கொண்டாட்டத்தை கொண்டிருந்தனர். அதை அவர்கள் வெல்லப்படாத சூரியனின் பிறந்த நாள், தி அன்கான்கர்ட் சன் என்று அழைத்தனர். கிறிஸ்தவம் பரவிய போது தேவாலய தலைவர்கள் இயேசுவின் பிறந்த நாளை அதே நாளில் கொண்டாட முடிவு செய்தனர். அவர்கள் ஒரு ரோமானிய விடுமுறையை ஒரு கிறிஸ்தவ விடுமுறையாக மாற்றினார்கள். டிசம்பர் 25 அன்று கிறிஸ்மஸை கொண்டாடுவதில் தவறில்லை என்றார்கள். இது பல நூற்றாண்டுகளாக மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. ஆனால் உண்மையில் என்ன நடந்தது என்பதை நாம் அறிய விரும்பினால், முழுமையான சரித்திரத்தை நாம் அறிய விரும்பினால், நாம் ஆழமாக ஆராய வேண்டும். நற்செய்திகள் நமக்கு ஒரு தேதியை கொடுக்கவில்லை. ஆனால் அவை நமக்கு அதைவிட சிறந்த ஒன்றை கொடுக்கின்றன. ஒரு காலவரிசை என்பது பதிலை அறிய பின்னோக்கி கணக்கிட உதவும் உண்மையான விவரங்கள். இயேசுவின் பிறப்பை நேரடியாக பார்ப்பதன் மூலம் இந்த திறவுகோல் கிடைப்பதில்லை. அது யோவானை பார்ப்பதன் மூலம் கிடைக்கிறது. அவர்களின் பிறப்புகளுக்கு இடையில் எத்தனை மாதங்கள் இடைவெளி இருந்தது என்பதை பைபிள் நமக்கு துல்லியமாக சொல்கிறது. யோவான் எப்போது பிறந்தார் என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடிந்தால், இயேசு எப்போது பிறந்தார் என்பதையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இயேசுவின் பிறப்பு ஆலயத்தில் சகரியா என்ற ஆசாரியர் தனது வழக்கமான கடமைகளை செய்து கொண்டிருந்த போது தொடங்குகிறது. சரி, இதற்கான ஆதாரங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரூஃப். லூக்கா 2:8 நமக்கு முதல் ஆதாரத்தை கொடுக்கிறது. அருகில் உள்ள வயல்வெளியில் மேய்ப்பர்கள் தங்கி இரவிலே தங்கள் மந்தங்களை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். இது வெறும் பின்னணி தகவல் போல தோன்றலாம். ஆனால் பண்டைய இஸ்ரவேலில் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை அறிந்த எவருக்கும் இது ஒரு முக்கியமான விஷயமாக புரியும். மேய்ப்பர்கள் குளிர்காலத்தில் தங்கள் ஆடுகளுடன் வெளியே தங்குவதில்லை. நவம்பர் முதல் பிப்ரவரி வரை எருசலேமை சுற்றியுள்ள மலைகள் ரொம்ப குளிராகவும் மழையாகவும் இருக்கும். மழை கடுமையாக பெய்யும். இரவில் வெப்பநிலை குறையும். இந்த மாதங்களில் மேய்ப்பர்கள் தங்கள் விலங்குகளை பாதுகாக்க உள்ளே அழைத்து வருவார்கள். ஆனால் இந்த மேய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தங்கி இரவு முழுவதும் அங்கேயே இருந்தார்கள் என்பது ஒரு முக்கியமான விஷயமாக நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த இரவுகள் வெளியே உறங்குவதற்கு போதுமான அளவு இதமாக இருந்த ஒரு ஆண்டின் காலம். ஆடுகள் மேய்வதற்கு போதுமான புல் இருந்த காலம். வசந்த காலம் அல்லது இலையுதிர் காலத்தின் ஆரம்பம் பொருத்தமாக இருக்கும். குளிர்காலம் பொருந்தாது. ஆனால் இங்கே இதைவிட ஆழமாக ஒன்று இருக்கிறது. பெத்லெஹேமை சுற்றியுள்ள வயல்வெளிகள் சாதாரண மேய்ச்சல் நிலங்கள் அல்ல. இங்குதான் ஆலய பலிகளுக்காக ஆட்டுக்குட்டிகள் வளர்க்கப்பட்டன. தலைமுறை தலைமுறையாக ஆசாரியர்கள் சரியான ஆட்டுக்குட்டிகளை தேர்ந்தெடுப்பதற்காக இந்த மலைகளுக்கு வந்திருக்கிறார்கள். இதே இடத்தில்தான் மக்களின் பாவங்களுக்கு பரிகாரமாக இயேசு என்ற ஆட்டுக்குட்டி பிறந்தார். அந்த இதமான இரவு ஒன்றில் தேவதூதர்கள் இந்த மேய்ப்பர்களுக்கு நம்பிக்கையின் மெசேஜுடன் தோன்றினார்கள். உண்மையான ஆட்டுக்குட்டியானவர் பிறந்திருந்தார். மன்னிப்பையும் புதிய வாழ்வையும் கொண்டு வரப்போகிறவர்.
பலிக்காக ஆட்டுக்குட்டிகளை வளர்த்த அதே மலைகள்தான் உலகை காப்பாற்றப் போகிற ஆட்டுக்குட்டியின் மெசேஜை கேட்க தேர்ந்தெடுக்கப்பட்டன. படைப்பு கூட அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இருப்பது போல் தோன்றியது. பருவம், இடம், குறியீடுகள் என அனைத்தும் தற்செயலானதல்ல. செகண்ட் ப்ரூஃப். பண்டைய தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றிய ரோமானிய பேரரசரின் ஒரு கட்டளை எல்லாவற்றையும் மாற்றியதை பற்றி நமக்கு சொல்கிறது. இவை பற்றி லூக்கா 2:1-3 சொல்லப்பட்டுள்ளது. அந்த நாட்களில் சீசர் அகஸ்டஸ் முழு ரோமானிய உலகத்திற்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை உத்தரவிட்டார். இதுவே முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. குயிரேனியு சிரியாவின் ஆளுநராக இருந்தபோது அனைவரும் தங்கள் ஊன்போருக்கு சென்று பதிவு செய்ய வலியுறுத்தினார். இது வெறும் காகித வேலை அல்ல. இப்படித்தான் ரோம அரசு மக்களை கட்டுப்படுத்தியது. அது மக்களின் வாழ்க்கையை எப்படி பாதிக்கிறது என்பதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் பேரரசரின் கட்டளை கூட கடவுளின் திட்டத்திற்கு சேவை செய்தது. அது யோசேப்பையும் மரியாளையும் நாசரேத்திலிருந்து பெத்லஹேமுக்கு பயணம் செய்ய வைத்தது. மேலும் மேசியா பிறக்க வேண்டிய இடம் சரியாக பெத்லஹேம்தான். இதை பற்றி 700 ஆண்டுகளுக்கு முன்பு மீகா என்ற தீர்க்கதரிசி, பெத்லஹேமே, நீ சிறிய ஊராக இருந்தாலும் உன்னிலிருந்து இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் தோன்றுவார் என்று எழுதினார். மீகா 5:2 இந்த தீர்க்க தரிசனத்தை பற்றி எதுவுமே அறியாத ஒரு பேரரசரே அது நிறைவேறும்படி ஒரு கட்டளை பிறப்பித்தார். ஆனால் இங்கே காலத்தை கண்டறிய உதவும் மற்றொரு விவரமும் உள்ளது. ரோமானியர்கள் குளிர்காலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தவில்லை. அவர்கள் நடைமுறைவாதிகள். மக்கள் பயணம் செய்ய சாடைகள் நன்றாக இருந்திருக்க வேண்டும், உணவு எளிதில் கிடைத்திருக்க வேண்டும். கோடையின் பிற்பகுதியிலோ அல்லது இலையுதிர் காலத்தின் ஆரம்பத்திலோ இது அனைத்தும் பொருத்தமாக இருக்கும். குளிர்காலம் பொருந்தாது. ஆனால் இங்கே இதைவிட ஆழமாக ஒன்று இருக்கிறது. யோசேப்பும் மரியாளும் எதிர்கொண்டதை பற்றி யோசித்து பாருங்கள். 80 மைல்களுக்கு மேலான பயணம், பெரும்பாலும் நடந்தே அல்லது ஒரு கழுதையின் உதவியுடன். மரியாள் பிரசவிக்கவிருந்தாள். சேற்று சாடைகளில் குளிர்ந்த மழையில் பயணம் செய்வது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாகவும் மிகவும் ஆபத்தாகவும் இருந்திருக்கும். ஆனால் இலையுதிர் காலத்தில் ட்ரை சாடைகள், நல்ல வானிலை, பயணிகளுக்கு உணவிட புதிய அறுவடைகள் என அனைத்தும் பொருத்தமாக இருக்கிறது. எல்லாம் சரியாக பொருந்துகிறது. மூன்றாவது ஆதாரம். அடுத்த ஆதாரம் இன்னும் ஆழமாக சென்று பல நூற்றாண்டுகளாக இந்த தருணத்திற்காக கணக்கிட்டு வந்த ஒரு பழங்கால நாட்காட்டிக்கு நம்மை அழைத்துச் செல்கிறது. இந்த அடுத்த ஆதாரம் மிகவும் துல்லியமானது, கிட்டத்தட்ட கணிதம் போல. அது யோவான் ஸ்நானகனின் தந்தையான சகரியா என்ற ஒரு ஆசாரியருடன் தொடங்குகிறது. லூக்கா 1:5 சகரியா அபியா வகுப்பை சேர்ந்தவர் என்று நமக்கு சொல்கிறது. இந்த விவரம் நீங்கள் நினைப்பதை விட முக்கியமானது. இஸ்ரவேலில் உள்ள ஆசாரியர்கள் ஒரு கடுமையான அட்டவணைப்படி பணியாற்றினர். 1 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் தாவீது ராஜா அவர்களை 24 குழுக்களாக பிரித்ததை விளக்குகிறது. ஒவ்வொரு குழுவும் சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை ஒரு வாரத்திற்கு ஒரு முறை ஆலயத்தில் சேவை செய்தது. 3 பெரிய பண்டிகைகளின் போது தவிர ஆண்டு முழுவதும் இந்த சுழற்சியை பின்பற்றினர். அந்த பண்டிகைகளின் போது 24 குழுக்களும் ஒன்றாக சேவை செய்தன. அபியாவின் பிரிவு 8வது குழுவாக இருந்தது. வரலாற்று பதிவுகளும் யூத பாரம்பரியமும் அவர்கள் எப்போது சேவை செய்தார்கள் என்பதை கண்டறிய நமக்கு உதவுகின்றன. அறிஞர்கள் கிமு 5ஆம் நூற்றாண்டு என்று அழைக்கும் காலத்தில் இந்த சுழற்சி வசந்த காலத்தின் தொடக்கத்தில் தொடங்கியது. முதல் 7 குழுக்களையும் அனைத்து ஆசாரியர்களும் ஒன்றாக சேவை செய்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையையும் கணக்கிட்டு பார்த்தால் மே மாத இறுதியில் அல்லது ஜூன் மாத தொடக்கத்தில் சகரியாவின் முறை வருகிறது. ஆதலால் இது இன்னும் துல்லியமாகிறது. சகரியாவின் வழக்கமான சேவைக்கு பிறகு வந்த வாரம் பெந்தகோஸ்தே பண்டிகையாக இருந்தது. அதுவும் ஒரு பெரிய பண்டிகை என்பதால் அனைத்து ஆசாரியர்களும் எருசலேமில் இருக்க வேண்டியிருந்தது. இதன் பொருள் சகரியா தனது வழக்கமான வாரம் மற்றும் பண்டிகை வாரம் என தொடர்ச்சியாக 2 வாரங்கள் சேவை செய்தார். லூக்கா 1 8-13 வரையிலான வசனங்கள் இந்த நேரத்தில் என்ன நடந்தது என்பதை விவரிக்கிறது. தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் தூபம் காட்டிக் கொண்டிருந்த போது காபிரியேல் தூதன் தோன்றி ஒரு செய்தியை அறிவித்தார். அவருடைய மனைவி எலிசபெத்து மலடியாயிருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிட்டுவாயாக என்றான். மேலும் லூக்கா 23 முதல் 24 வரையிலான வசனங்கள் அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி மிகவும் துல்லியமாக கூறுகின்றன. அவருடைய சேவை காலம் முடிந்ததும் அவர் வீட்டிற்கு சென்றார்.
இதற்கு பிறகு அவருடைய மனைவி எலிசபெத் கர்ப்பமானார். ஜூன் மாத நடுப்பகுதியில் சகரியா வீடு திரும்பிய சிறிது காலத்திலேயே எலிசபெத் கர்ப்பமானார் என்றால் நாம் அதிலிருந்து கணக்கிடலாம். யோவான் ஸ்நானன் அடுத்த ஆண்டு கிமு 4ஆம் ஆண்டின் மார்ச் மாத இறுதியில் அல்லது ஏப்ரல் மாத தொடக்கத்தில் சுமார் 40 வாரங்களுக்கு பிறகு பிறந்திருப்பார். இப்போது எல்லாமே இங்கேதான் இணைகிறது. லூக்கா நமக்கு சொல்வதாவது, எலிசபெத்தின் கர்ப்பத்தின் 6வது மாதத்தில் தேவன் காபிரியேல் தூதனை நாசரேத்தில் இருந்த மரியாள் என்ற கன்னிகையிடம் அனுப்பினார். அதன்படி மரியாளின் கருத்தரிப்பு டிசம்பர் மாதத்தில் நடந்திருக்கும். டிசம்பரிலிருந்து 9 மாதங்கள் கழித்து கிமு 4ஆம் ஆண்டின் செப்டம்பர் மாதம் இலையுதிர்காலத்தின் தொடக்கத்தில் வந்து சேர்கிறோம். காலவரிசையை படிப்படியாக பார்ப்போம். முதலாவதாக சகரியா கிமு 5ஆம் நூற்றாண்டின் மே மாத இறுதியிலிருந்து ஜூன் மாத தொடக்கம் வரை 8வது பிரிவின் போது ஆலயத்தில் பணியாற்றுகிறார். இரண்டாவதாக அவர் வீடு திரும்பிய சிறிது காலத்திலேயே ஜூன் மாத நடுப்பகுதி முதல் இறுதிக்குள் எலிசபெத் கர்ப்பமாகிறார். மூன்றாவதாக 40 வாரங்களுக்கு பிறகு கிமு 4ஆம் ஆண்டின் மார்ச் மாத இறுதியில் அல்லது ஏப்ரல் மாத தொடக்கத்தில் யோவான் பிறக்கிறார். நான்காவதாக கிமு 5ஆம் நூற்றாண்டின் டிசம்பர் மாதத்தில் எலிசபெத்தின் கர்ப்பத்தின் 6வது மாதத்தில் மரியாள் கர்ப்பமாகிறாள். ஐந்தாவதாக 9 மாதங்களுக்கு பிறகு கிமு 4ஆம் ஆண்டின் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாத தொடக்கத்தில் இயேசு பிறக்கிறார். இயேசு பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அமைக்கப்பட்ட ஆலய நாட்காட்டி இந்த தருணத்திற்காகவே கணக்கிட்டுக் கொண்டிருந்தது. வாராவாரம் சுழற்சியாக நடந்த ஆசாரியர்களின் சேவை கூட தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. ஆராதனையின் அந்த புனிதமான வழக்கம் பரலோகம் வாக்களிக்கப்பட்ட மேசியாவை உலகிற்கு அனுப்பும் சரியான நேரத்திற்காக தலைமுறையாக மக்களை தயார்படுத்தி கொண்டிருந்தது. ஆசாரியர்கள் பூமியில் நேரத்தை கணக்கிட்டுக் கொண்டிருந்த போது வானத்தில் அவருடைய நட்சத்திரத்திற்கான அடையாளங்கள் உருவாகி கொண்டிருந்தன. அந்த அடையாளங்கள் தொலைதூரத்திலிருந்து வந்த சாஸ்திரிகளை பெத்லஹேமில் உள்ள ஒரு மாட்டுக்கொட்டைக்கு வழி நடத்தின. 4வது ஆதாரம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் நமக்கு சொல்வதாவது, கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் ஒரு நட்சத்திரத்தை கண்டு யூதருக்கு புதிதாக பிறந்த ராஜாவை தேடி யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிற்கு பின்தொடர்ந்து சென்றார்கள். பல நூற்றாண்டுகளாக மக்கள் அந்த நட்சத்திரம் என்னவாக இருந்திருக்கும் என்று வியந்துள்ளனர். அது வெறும் அடையாளபூர்வமான ஒரு அற்புதமா, இல்லை நம்மால் உண்மையிலேயே கண்காணிக்க முடியுமா? நவீன வானியல் நமக்கு ஒரு அற்புதமான பதிலை தருகிறது. கிமு 7ஆம் நூற்றாண்டில் இரவு வானில் ஒரு அசாதாரண நிகழ்வு நடந்தது. பண்டைய மக்கள் அரச கிரகம் என்று அழைத்தும் வியாழனையும் யூத மக்களுடன் தொடர்புபடுத்திய சனி கிரகத்தையும் ஒரு அரிய நிகழ்வில் ஒன்றாக வந்தன. இது ஒரே ஒரு நிரவில் நடந்ததல்ல. பல மாதங்களாக இந்த 2 கிரகங்களும் ஒன்று சந்திப்பது போல தோன்றியது. இது பண்டைய உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய ஒரு வானியல் காட்சியை உருவாக்கியது. மேலும் இது அனைத்தும் வானமண்டலத்தில் நிகழ்ந்தது. இதை பண்டைய வானியலாளர்கள் இஸ்ரேல் தேசத்துடன் தொடர்புபடுத்தினர். நட்சத்திரங்களை ஆராய்வதில் வல்லுநர்களாகவும் பண்டைய தீர்க்க தரிசனங்களை அறிந்தவர்களாகவும் இருந்த அந்த சாஸ்திரிகளுக்கு இது சந்தேகமின்றி தெளிவாக புரிந்திருக்கும். இஸ்ரவேலில் பிறந்தது யூதருக்கு ராஜா என்று. இது எப்போது நடந்தது? கிமு 7ஆம் நூற்றாண்டின் செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை. இதில் மிகவும் வியக்கத்தக்க தருணம் செப்டம்பரில் நிகழ்ந்தது. இது பல மாதங்களுக்கு தெரியும் ஒரு பிரபஞ்ச அறிவிப்பாகும். இது கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகளை மேற்கே யூதேயாவிற்கு வழிநடத்தியது. அவர்கள் எருசலேமில் வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்கும்போது அது ஏற்கனவே நிகழ்ந்திருந்தது. இயேசு பிறந்திருந்தார். அந்த நட்சத்திரம் அந்த தருணத்தை குறித்தது. வானங்களே துல்லியமாக சாட்சி பகர்ந்தன. அதை வானியல் அறிஞர்களால் இன்றும் சரிபார்க்க முடியும். பெத்லஹேமிலிருந்து ஒரு ஆட்சியாளர் வருவார், தேசங்கள் அவரை தேடி வரும் என்று தீர்க்கதரிசிகள் நெடுங்காலத்திற்கு முன்பே கூறினார்கள். வானங்கள் பிரபஞ்சத்தின் வழிகாட்டியான தேவன் வேதவசனங்கள் மூலம் பேசினார். அவர் தீர்க்கதரிசிகள் மூலம் பேசினார். மேலும் அவர் படைப்பின் மூலமே பேசினார். கிரகங்களை அவர்கள் பாதைகளில் ஒழுங்குபடுத்தினார். ஆதலால் இஸ்ரவேலின் மேசியாவை பற்றி ஒருபோதும் கேள்விப்படாத மக்கள் கூட அந்த ஆண்டின் செப்டம்பர் மாதத்தில் உலகையே மாற்றும் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்று அறிந்து கொண்டனர். ஆனால் இதில் இன்னும் ஒரு படி மேலான ஒரு அம்சம் இருக்கிறது. அது எவ்வளவு சக்தி வாய்ந்த தொடர்பு என்றால், தேவன் தம் குமாரனை மனித உருவில் அனுப்பியதின் மித்தத்தை நாம் புரிந்து கொள்ளும் விதத்தையே அது மாற்றுகிறது. இஸ்ரவேலின் பண்டிகைகள் அந்த தருணத்திற்கு அதன் ஆழமான பொருளை கொடுத்தன. 5th சான்றம்
யோவான் 1:14 மிக அழகான கூற்றுகளில் ஒன்றை கொண்டுள்ளது. அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மிடையே வாசம் செய்தது. அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவிடமிருந்து வந்த ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்றதாக இருந்தது. அது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்திருந்தது. பெரும்பாலான ஆங்கில பைபிள்கள் வாசம் செய்தது என்று கூறுகின்றன. ஆனால் யோவான் பயன்படுத்தும் கிரேக்க வார்த்தை எஸ்கேனோசென் என்பதாகும். இதன் நேரடி பொருள் ஒரு கூடாரம் அமைப்பது அல்லது கூடாரத்தில் தங்குவது என்பதாகும். யோவான் இஸ்ரவேலின் மிக முக்கியமான கொண்டாட்டங்களில் ஒன்றான கூடார பண்டிகையுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தினார். இயேசு மக்களுடன் வாழ்ந்தார் என்று சொல்வதை விட ஆழமான ஒன்றை அவர் நமக்கு காட்டினார். எபிரேய மொழியில் சுக்கோத் என்று அழைக்கப்படும் கூடார பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் இலையுதிர் காலத்தின் தொடக்கத்தில் செப்டம்பர் பிற்பகுதியிலிருந்து அக்டோபர் தொடக்கம் வரை நடைபெறும். 7 நாட்களுக்கு யூத குடும்பங்கள் தற்காலிக கூடாரங்களை அமைத்து அவற்றில் வாழ்வார்கள். இது எகிப்திலிருந்து வெளியேறிய பிறகு தங்கள் மூதாதையர்கள் வனாந்தரத்தில் கழித்த 40 ஆண்டுகளை நினைவுகூர அவர்களுக்கு உதவியது. இது தம் மக்களுடன் இருக்கும் கடவுளின் பிரசன்னத்தை கொண்டாடும் ஒரு பண்டிகையாகும். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமுமாய் அவர்களிடையே தேவன் வாழ்ந்தார். பரலோகத்தை போல் பூமியிலும் ஆசரிப்பு கூடாரத்தில் அவர்களை தேவன் சந்தித்தார். ஆனால் அந்த பண்டிகை காலம் உண்மையில் 10 நாட்களுக்கு முன்பே 7ஆம் மாதத்தின் முதல் நாளில் எக்கால பண்டிகையான ரோஷ் ஹஷானாவுடன் தொடங்கியது. இஸ்ரவேல் முழுவதும் எக்காலங்கள் முழங்கி ஆண்டின் புனிதமான காலத்தின் தொடக்கத்தை அறிவித்தன. யூத பாரம்பரியத்தில் இந்த பண்டிகை ராஜாவின் முடிசூட்டு விழாவின் நாளாக அறியப்பட்டது. அப்போது படைப்பின் மீது கடவுளின் ஆட்சி பிரகடனப்படுத்தப்பட்டது. இம்மானுவேல் தம்முடைய குமாரன் மூலம் நம்மோடு இருக்கும் கடவுளின் பிரசன்னம் அவருடைய மக்கள் அவருடைய அருகாமையை கொண்டாடிய அதே நாட்களில் தோன்றுகிறது. ஒரு காலத்தில் வனாந்தரத்தில் ஒரு கூடாரத்தில் வாழ்ந்த கடவுள் இப்போது தம்முடைய குமாரனை மனித உருவில், அதாவது ஒரு மனித உடலாகிய இறுதி கூடாரத்தில் வாழும்படி அனுப்பினார். நித்தியமானவர் காலத்திற்குள் பிரவேசித்தார். எல்லையற்றவர் வரம்புக்குட்பட்டவரானார். இதில் ஒரு நடைமுறை பக்கமும் இருக்கிறது. யோசேப்பும் மரியாளும் பெத்லஹேமுக்கு வந்தபோது சத்திரத்தில் இடமில்லை என்று லூக்கா நமக்கு சொல்கிறார். சத்திரங்கள் ஏன் நிரம்பியிருந்தன? இலையுதிர்கால பண்டிகை காலத்தில் எல்லா இடங்களிலிருந்தும் யூத குடும்பங்கள் கொண்டாடுவதற்காக எருசலேமிற்கும் அருகிலுள்ள நகரங்களுக்கு பயணம் செய்வார்கள். எருசலேமிலிருந்து சில மைல் தொலைவில் உள்ள பெத்லஹேம் தங்கள் தற்காலிக கூடாரங்களை அமைத்து பண்டிகைக்கு தயாராகும் யாத்திரிகர்களால் நிரம்பியிருந்திருக்கும். நிரம்பியிருந்த சத்திரங்கள் பொருந்துகிறது, நேரம் பொருந்துகிறது, இறையியல் குறியீட்டு பொருள் பொருந்துகிறது. ஒவ்வொரு இழையும் ஒன்றாக இணைகிறது. இயேசுவின் பிறப்பை செப்டம்பர் மாதத்தில் வைக்கும் ஆசாரியர்களின் காலண்டர், மிதமான காலநிலையில் வெளியே இருந்த மெய்ப்பர்கள், கிமு 7ஆம் ஆண்டு செப்டம்பரில் தோன்றிய நட்சத்திரம், இப்போது இலையுதிர்கால பண்டிகை காலம், ராஜாவை அறிவிக்கும் எக்காலங்களிலிருந்து அவருடைய வாசஸ்தலத்தை கொண்டாடும் கூடாரங்கள் வரை இயேசு இந்த காலத்தில் பிறந்திருந்தால் அதன் அர்த்தத்தை தவறவிடுவது சாத்தியமற்றது. பரலோக எக்காலங்களால் அறிவிக்கப்பட்ட ராஜா, கடவுளின் குமாரன், தம்முடைய மக்களுக்கு மத்தியில் வாழ்கிறார். ஒரு நாள் அவர் மீண்டும் வரும்போது அதே எக்காலங்கள் மீண்டும் ஒலிக்கும். ஆனால் தீர்க்க தரிசனம் மற்றும் பண்டிகையின் இந்த கச்சிதமான இணக்கத்தை மற்றொரு சாட்சியம் உறுதிப்படுத்துகிறது. மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் ஏரோது புதிதாக பிறந்த ராஜாவை பற்றி கேள்விப்பட்ட போது அவன் பயத்துடனும் கோபத்துடனும் நடந்து கொண்டான் என்று நமக்கு சொல்கிறது. வரலாறு அவனை இரக்கமற்றவன், சந்தேக பேர் வழி, அதிகார வெறி பிடித்தவன் என்று நினைவு கூர்கிறது. அவன் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். இது ஒரு பயங்கரமான முடிவு, ஆனால் அது தற்செயலாக காலவரிசையில் ஒரு துல்லியமான இடத்தை நமக்கு கொடுக்கிறது. யூத எழுத்தாளர் ஜோசபஸ் முக்கிய விவரத்தை பதிவு செய்கிறார். ஏரோது கிமு 4ஆம் ஆண்டில் ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு பாஸ்கா பண்டிகைக்கு முன்பு இறந்தான் என்கிறார். அந்த ஒரு உண்மை ஒரு எல்லைக்கோடாகிறது. இயேசு அந்த கிரகணத்திற்கு முன்பு இறந்திருக்க வேண்டும். சில வாரங்களுக்கு முன்பு மட்டுமல்ல. சாஸ்திரிகள் பயணம் செய்து ஏரோது தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அந்த உத்தரவு நிறைவேற்றப்படுவதற்கு போதியான கால அவகாசம் இருந்தது. அதனால் தான் அவன் 2 வயது மற்றும் அதற்கு குறைவான வயது கொண்ட அனைத்து ஆண் குழந்தைகளையும் குறிவைத்தான். அவன் ஒரு குறிப்பிட்ட கால வரம்பை கொண்டிருந்தான். இந்த நிகழ்வுகளை நாம் ஒன்றாக பார்க்கும்போது அந்த கால இடைவெளி மிகவும் குறுகியதாக விடுகிறது. ஏரோது உயிரோடு இருந்தபோது இயேசு பிறந்தார். தீர்க்க தரிசனம் ஏற்கனவே நிறைவேறிவிட்டது. இயேசுவின் பிறப்பு நாட்களில் தற்செயலாக வைக்கப்படவில்லை. ஒவ்வொரு துப்பும் சரியான நேரத்தில் சுழலும் பற்சக்கரங்கள் போல அடுத்த துப்புடன் இணைகிறது. மேய்ப்பர்கள் இரவில் வெளியே இருந்தனர். இரவு நேரங்கள் இதமாக இருக்கும் போதும், மேய்ச்சல் பகுதிகள் திறந்திருக்கும் போதும், மழை பெய்யாத போதும் மட்டுமே இது சாத்தியம். அதுவே நம்மை குளிர்காலத்திலிருந்து வசந்த காலத்திற்கோ அல்லது இலையுதிர் காலத்திற்கோ தள்ளுகிறது. ஆனால் மக்கள் தொகை கணப்பீடு இதற்கு மேலும் வலு சேர்க்கிறது. ரோம பேரரசு புயல் காலங்களில் லட்சக்கணக்கான மக்களை இடம்பெயரச் செய்யவில்லை. அவர்கள் வறண்ட சாலைகள், பாதுகாப்பான பயணம் மற்றும் அறுவடை காலத்தை தேர்ந்தெடுத்தனர். பின்னர் தாளைய காலண்டர் கணித துல்லியத்துடன் இறங்குகிறது. சகரியாவின் பிரிவு வசந்த காலத்தின் இறுதி நிலையில் நடைபெறுகிறது. அதன் பின் சிறிது நேரத்திலேயே எலிசபெத் கருத்தரிக்கிறார்.
6 மாதங்கள் கழித்து மரியாளுக்கு காப்ரியேலின் அறிவிப்பு கிடைக்கிறது. அதன்பின் 9 மாதங்களில் இயேசு பிறக்கிறார். இந்த காலவரிசை கிமு 4ஆம் ஆண்டின் இலையுதிர்காலத்தின் தொடக்கத்தை காட்டுகிறது. வானியலும் அதே சித்திரத்தை வரைகிறது. கிமு 7ஆம் ஆண்டு செப்டம்பரில் இஸ்ரவேலின் வானத்தில் வியாழனும் சனியும் கோள்கள் ஒன்றாக எழுந்து கிழக்கில் உள்ள சாஸ்திரிகளுக்கு ஒரு யூத ராஜாவை பற்றி அறிவித்து அவர்கள் தங்கள் பயணத்திற்கு தயாராக பல மாதங்கள் அவகாசம் அளிக்கிறது. பின்னர் கூடார பண்டிகை, தற்காலிக கூடாரங்களில் வாழும் குடும்பங்களின் மகிழ்ச்சியான காலம், தன் மக்களின் மத்தியில் கூடாரம் பின்ன கடவுளை கொண்டாடும் காலம். யோவானின் மொழி திடீரென்று தெளிவாகிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மிடையே வாசம் செய்தது. இறுதியாக ஏரோதுவின் மரணம். இயேசு கிமு 4ஆம் ஆண்டின் இறுதிக்கு முன்பு இறந்திருக்க வேண்டும். அனைத்து சான்றுகள், வேத வசனங்கள், வரலாறு, பாரம்பரியம், வானியல், காலநிலை மற்றும் ஆசாரியர்களின் சுழற்சி இவை அனைத்தும் ஒரே முடிவுக்கு வருகின்றன. அவர் இலையுதிர் காலத்தின் தொடக்கத்தில் பிறந்து சுமார் 30 வயதில் தனது ஊழியத்தை தொடங்கினால் பாஸ்கா பண்டிகையின் போது முடிவடையும். 3½ ஆண்டுகள் ஊழியம் தனது சிலுவை மரணத்தை கிபி 30 அல்லது 31இல் நிறுத்துகிறது. தீர்க்க தரிசனங்கள் போலவே இந்த எண்களும் மிகச் சரியாக பொருந்துகின்றன. ஒவ்வொரு அடையாளம், ஒவ்வொரு துப்பு, ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் இவை அனைத்தும் ஒரே திசையை நோக்கியே சுட்டி காட்டுகின்றன. இது கடவுள் ஒரு நோக்கத்துடன் வரலாற்றை எழுதியது. அப்படியானால் இது நம்மை எங்கே கொண்டு செல்கிறது? சிலர் இன்னும் இந்த தேதியை பற்றி விவாதிக்கலாம். ஆனால் நாம் இங்கே கண்டுபிடித்தது ஒரு தேதியை விட ஆழமான ஒன்று. அது கிறிஸ்துவின் வருகையின் ஒவ்வொரு விவரத்திலும் பின்னப்பட்ட தெய்வீக துல்லியத்தின் ஒரு கைப்பிணப்பு. ஆலயத்தில் உள்ள ஆசாரியர்களின் அட்டவணைகளிலிருந்து தொலைதூர கிரகங்களின் இயக்கங்கள் வரை, மெய்ப்பர்களின் வழக்கங்களிலிருந்து பேரரசர்களின் கட்டளைகள் வரை, இஸ்ரவேலின் புனித பண்டிகைகளிலிருந்து பூமியில் உள்ள ராஜாக்களின் ஆட்சி வரை, எல்லாம் காலம் தொடங்குவதற்கு முன்பே அமைக்கப்பட்ட ஒரு திட்டத்தின்படி நகர்ந்தது. ஆதாரம் சந்தேகத்திற்கிடமில்லாமல் காட்டுகிறது. கடவுள் ஒவ்வொரு விவரத்தையும் சரியான துல்லியத்துடன் திட்டமிட்டார். நம்மால் அதை கண்டறிய முடியும். நம்மால் அதை கணக்கிட முடியும். கிமு 4ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் இஸ்ரவேலின் காலண்டரின் புனித காலத்தில் எப்படி வானமும் பூமியும் ஒன்றிணைந்தது என்பதை நம்மால் காண முடியும். எக்காலங்கள் ராஜாவை அறிவித்தன. தேசம் தம்முடைய குமாரன் மூலம் தன் மக்களின் மத்தியில் கடவுளின் பிரசன்னத்தை கொண்டாட தயாரானது. அதுதான் சரியாக நடந்தது. வார்த்தை மாம்சமாகி நம்மிடையே வழிந்தது. ஆனால் டிசம்பர் 25ஐ பற்றி என்ன? அந்த தேதி ஏன் இவ்வளவு காலமாக நீடித்திருக்கிறது? வரலாற்றுப்படியாக ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் இயேசுவின் பிறந்த சரியான நாளை கண்டறிவதில் கவனம் செலுத்தவில்லை. அவர்களுக்கு பொறுத்தவரையில் அந்த தேதியே ஒரு குறியீட்டு அர்த்தத்தை கொண்டிருந்தது. ஆரம்பகால திருச்சபை தந்தைகளில் பலரும் மகா புருஷர்கள் தாங்கள் கருத்தரிக்கப்பட்ட அதே நாளில் இறந்தார்கள் என்ற ஒரு பழங்கால நம்பிக்கையை கொண்டிருந்தார்கள். அந்த தண்டரிப்பு வரலாற்று ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டிருக்கவில்லை. ஆனால் அது அந்த தேதிக்கு ஒரு இறையியல் அர்த்தத்தை கொடுத்தது. நற்செய்திகள் இயேசு பாஸ்கா பண்டிகையின் போது, அதாவது வசந்தகால சம இரவு பகல் நேரத்தில் இறந்ததை காட்டியதால் அவருடைய கருத்தரிப்பும் அதே கால பகுதியில் நடந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் கருதினர். வசந்தகால சம இரவு பகல் நேரத்திலிருந்து 9 மாதங்கள் முன்னோக்கி எண்ணும்போது அவர்கள் குளிர்கால சம இரவு பகல் நேரத்தை அடைந்தார்கள். அது பண்டைய ஜூலியன் காலண்டரில் டிசம்பர் 25ஆம் தேதியில் வந்தது. டிசம்பர் 25 அவருடைய பிறந்த உண்மையான தேதியுடன் பொருந்தியதால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஆனால் அது அவதாரத்தின் அற்புதத்தை கௌரவிக்கும் ஒரு குறியீட்டு நாளாக மாறிவிட்டது. கடவுள் தம்முடைய குமாரனை மனித உருவில் அனுப்பிய தருணம், ஆண்டின் இருள நேரத்தில் உலகத்தில் ஒளி பிரவேசித்த தருணம். உண்மையான அற்புதம் என்பது நாட்களில் உள்ள சரியான நாள் அல்ல, தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலக வரலாற்றில் அனுப்பியது என்ற அந்த உண்மைதான். வாக்குறுதி படிக்கப்பட்ட மெசியா நம் உலகத்திற்குள் பிரவேசித்தார். அந்த வார்த்தை மாம்சமானது. ஆனால் இங்கே மிக முக்கியமான கேள்வி இதுதான்: தேவன் உண்மையாகவே நம் மத்தியில் வாசம் செய்தால், காலத்தின் ஒவ்வொரு கணக்கையும் அறிந்த அவர் உங்கள் வாழ்க்கையின் விவரங்கள், உங்கள் போராட்டங்கள், உங்கள் கேள்விகள், உங்கள் தேடல்கள் இவற்றை பற்றி எவ்வளவு அதிகமாக அக்கறைப்படுவார்? அவருடைய பிறப்பின் கதை அவரை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு இதயத்திலும் இன்றும் தொடர்கிறது. அவருடைய பிரசன்னத்திற்கு தங்களை அர்ப்பணிக்கும் ஒவ்வொரு வாழ்விலும் அது தொடர்கிறது. அந்த இரவில் தேவதூதர்கள் கொண்டு வந்த அதே மெசேஜை கேட்கும் ஒவ்வொரு ஆத்மாவிலும் அது தொடர்கிறது. இயேசு பிறந்த தேதி இனி ஒரு மர்மம் அல்ல, ஆனால் அதன் அர்த்தம் நித்தியமானது. தேவன் தம்முடைய குமாரனை சரியான நேரத்தில் சரியான வழியில் அனுப்பினார். ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்றி, சிருஷ்டிப்பின் ஒவ்வொரு விவரத்தையும் ஒழுங்குபடுத்தி ஒரே ஒரு உண்மையை அறிவித்தார்: இம்மானுவேல், தம்முடைய குமாரன் மூலம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான். மேலும் அவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் ஒவ்வொரு இதயத்தினுள்ளும் அவர் இன்றும் இருக்கிறார். இந்த மெசேஜ் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்தால் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.